குருவாழ்க குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் கும்பராசி சகோதர சகோதரி அனைவருக்கும் உங்கள் கண்ணமூலம் சேட்டு ஜோதிரியின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காணவிருது அக்டோபர் மாதம் 2025 பலன் என்னென்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது, கிரகங்கள் என்ன உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறது, அள்ளி கொடுக்குறதா கிள்ளி கொடுக்கிறதா, வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கொண்டே வாருங்கள். முதலில் இந்த மாதம் பண்டிகை என்ன வருகிறதுன்னு பார்த்தோம்னால் 1ஆம் தேதி ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வருகிறது. அதாவது நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு வேலை செய்தாலும் ஒரு ஆயுதம் வேண்டும். ஒரு ஒரு ஆயுதம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. இல்லை ஒரு மிஷின் மூலியமாவதோ இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியாது. அப்படி நாம் பயன்படுத்தும் பொருட்கள் நன்றி கடன் செலுத்தும் விதமாக நாம் வருடத்தை ஒரு முறை கொண்டாடும் இந்த ஆயுத பூஜை நாம் அந்த ஆயுதத்துக்கு நன்றி செலுத்துவதாக ஒரு நாள் ஓய்வு கொடுத்து அது பூஜை வைத்து வணங்குவதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பிள்ளைகளும் பிள்ளைகளும் தன்னுடைய நோட் புக்குகளை வைத்து படிக்கும் பயன்படுத்தும் பேனா, பென்சில், ஜாமெட்ரி பாக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை வைத்து பூஜை செய்வார்கள். அப்படிப்பட்ட ஆயுத பூஜை ஆயுதத்துக்கே சிறப்பான அன்னை வருவதால் இதை நாம் ஒரு சிறப்பாக செய்து ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும். அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு விஜயதசமி வருகிறது, காந்தி ஜெயந்தி வருகிறது. அதாவது நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாள் காந்தி ஜெயந்தியும். அடுத்து விஜயதசமி, நாம் எந்த காரியம் செய்தால் வெற்றி பெற வேண்டும். அதுக்காக விஜயதசமி அன்று தொடங்கும் காரியம் நாம் அனைத்து பயன்படுத்தும் பொருட்களுக்கு பூஜை போட்டு எடுத்து முதல்ல அந்த அன்றைக்கி விஜயதசமி அன்றைக்கி நாம் பயன்படுத்தினால் அந்த ஆண்டு போது நமக்கு ஆயுதத்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதனால தான் அன்றைக்கி ஆயுதத்துக்கு, மிஷினுக்கு, ஃபேக்ட்ரிகளுக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாருமே பூஜை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக தொடங்குற தொழில் தொடங்குறவர்கள் கூட அன்றைக்கி தான் ஒரு புதுசாக தொழில் தொடங்குவாங்க. விரிவுபடுத்துகிறவங்களும் அன்றைக்கி தான் விரிவுபடுத்துவாங்க. பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்குறவங்களும் அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் சேர்க்குறாங்க. தன்னுடைய குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பாங்க. காரணம், விஜயதசமிக்கு அன்று தொடங்கும் காரியம் அனைத்தும் வெற்றி. அதுக்காக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ஏதாவது தொடங்குவதாக இருந்தாலும் முதல் அன்று தொடங்குங்கள். அதே மட்டும் இல்லாமல் முக்கியமான பண்டிகை தீபாவளி பண்டிகையும் இந்த மாதம் 20ஆம் தேதி வருகிறது. இருளை ஒழித்து வெளிச்சத்தை கொண்டு வரும் தீபாவளி பண்டிகை, ஏற்றி வழிபடும் தீபாவளி பண்டிகை. கெட்ட சக்திகளை துரத்தி நல்ல சக்திகள் வீட்டுக்கு அழைப்பது, கஷ்டங்கள்லாம் விலகி நம்ம நல்லது நடக்க வருவது இந்த தீபாவளி பண்டிகை ரொம்பவும் விசேஷமானது. அன்று எண்ணெய் தேய்ச்சி குளித்து புத்தாடை அணிந்து இனிப்பு சாப்பிட்டு நண்பர்களை உறவினர்களை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்து சொல்லி மகிழும் பண்டிகை வருகிறது. அடுத்த ஒரு நாள் நாம் ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணுனாக்கா தீபாவளி பண்டிகை கொண்டாடுங்கள். குழந்தைகளோடு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க, வெற்றி காணுங்க. அன்று யாராவது பேசாத இருந்தவங்களோடு பேசிக்கொள்ளுங்கள். கணவன் மணிக்குள்ள பிரச்சனை தான் பேசாமல் பேசுங்க. மாமனார் மாமியாருக்குள்ள பிரச்சனையாக பேசுங்க. பிள்ளைகளோட ஒற்றுமை சண்டை போட்டுங்க பேசுங்க. இப்படி வீட்டில் யாரும் ஒருத்தருக்கு வந்து மனசாமல் விட்டு எல்லோரும் பேசி கொண்டு ஒற்றுமையாக கொண்டாடி ஹாப்பி ஃபேமிலின்ற மாதிரி சந்தோஷமாக கொண்டாடுங்க தீபாவளியை. எந்த மனத்தில் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா ஓரம் கட்டி வைத்து சந்தோஷம் மட்டுமே நிலைக்க வழிவகுக்கும் தீபாவளி பண்டிகை வருகிறது. அன்று மாலை காலுக்கு அமாவாசை பிறக்கிறது. அடுத்த நாள் வரை அந்த அமாவாசை இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி ஒரு முக்கியமான பணியெல்லாம் அமாவாசையில் வந்த மாதத்தில் வருவதனால் செலவு கூடும். அதாவது செலவு என்பது கூடும். எல்லாமே சுப செலவு தான். தைரியமாக செய்யுங்க, வருத்தப்படாமல் செய்யுங்க. மாதத்துக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருங்க, பார்த்துக்கொள்ளலாம். ஆண்டவன் ஏதோ வழியில் காசு கொடுத்துட்டே இருப்பார். ஓகேவா? இப்போ கிரகங்கள் என்ன செய்கிறது என்று, கிரக பலன் என்ன என்று பார்ப்போம். உங்கள் ராசியில், அதாவது கும்ப ராசியில் சனி ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்தீங்களாக்கா குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஓரளவு ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி ஒரு மேன்மை தான் கொடுப்பார். அதனால் வருத்தப்பட வேண்டாம். ஆயுள் பங்கமும் ஏற்படாது. கூடுமான அறையில் உங்களுக்கு
மேக்ஸிமம் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. இப்போ ராசிக்கு 2ல் சனி இருக்கிறார். வக்கரமற்ற சனி குடும்பத்தில் வந்து இருப்பது. வக்கரமற்ற சனியால் உங்களுக்கு ஓரளவு அனுகூலம்தான். குடும்பத்தில் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆதாயம் கிடைக்கும். அவங்களால உங்களுக்கு ஆதாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பனால அவரை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள், கவனித்து கொள்ளுங்கள். அவங்க மூலியம் குடும்பத்துக்கு சிறந்த வருமானமும் ஆதாயம் நல்ல பெயரும் கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட வருமானம் வரும். தடைப்பட்டு இருந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஆரோக்கியம் கெட்டு இருந்தாலும் சீரடையும், மேன்மை அடையும். அதனால் இந்த அக்கம் பக்கம் எதிரி தொல்லை எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சீராகும். பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவார். அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்லதே என்று சொல்லலாம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதும் நீண்ட நாளாக பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்த மனசாமெல்லாம் விலகி ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகள் படிப்பு மந்த படிப்பு பிள்ளைகள் படிப்பார்கள். பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்பார்கள். புத்திர பாக்கியம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கணும் கூட இந்த மாதம் ஒரு அருமையான வாய்ப்பாக காட்டுது. அதனால் வந்து அதுவும் சிறப்பாக இருக்கும். வருத்தப்பட வேண்டாம். உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன் கேது இருப்பது, ஆரம்பத்தில் இருப்பது மனைவிக்கு உங்களுக்கு இந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆரம்பத்தில் இந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் விலகி போவோம். படிப்படியாக விலகி சிறப்பாக இருக்கும். மனைவியால் அந்த ஆதாயம் இருந்ததெல்லாம் குறைவாக தான் காட்டுது. ஒரு 10 நாளைக்கு பிறகு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் 10ஆம் தேதி பிறகு அவர் கன்னிராசி வந்து விடுகிறார். அதனால் வந்து பாதிப்பு இல்லை. அதுக்கு மேலே பெண்களால் உங்களுக்கு ஓரளவு 10ஆம் தேதி பிறகு ஆதாயம், நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கும். தந்தையால் ஆதாயம், அரசு வேலை செய்பவர்களுக்கும் ஆஃபீஸர் ஒரு ஆதாயம், ப்ரமோஷன் வர வாய்ப்பு இருக்கிறது. வேலை அதிகமாக இருந்தாலும் பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய தனி திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொள்ளலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கிறது. காதல் செய்பவர்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். கவலை வேண்டாம். எல்லா எதிர்ப்பையும் மீறி நீங்கள் உங்கள் காதல் வெற்றி அடையும். சிலர் புதுதாக காதலில் விழ வாய்ப்பு இருக்கிறது, பார்த்து கொள்ளுங்கள். ஒரு சிலருடைய காதலில் வந்து பார்த்தா ரொம்ப அவங்கள ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5, 7 கூடிய தசை நடக்குமானால் பெண்களாலும் லவ் சக்ஸஸ் ஆகி பெண்களால் எந்த பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு நடக்கும். இது ஒரு கோச்சார பலன் என்பதால் ஒரு 10 பேருக்கு நடக்கும். மீதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளும்போது உங்களுடைய எல்லா நன்மை தீமையெல்லாம் அதில் உங்களுக்கு தெரிந்துவிடும். உங்கள் ராசிக்கு ராசிக்கு 9ல் செவ்வாய் இருப்பது பங்காளியால் ஒரு ஆதாயம், தம்பியால் ஒரு ஆதாயம், யூனிஃபார்ம் போட அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆதாயம், யூனிஃபார்ம் போட அரசு வேலையில் தேடுபவர்களுக்கும் ஆதாயம் சிறப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்திற்கு உங்கள் ராசிக்கு 9ல் வந்து பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் 18/10 வருகிறார். வந்ததுக்கப்புறம் இன்னும் அனுகூலம் சிறப்பாக இருக்கிறது. ப்ரமோஷன் வாய்ப்பு, தந்தையால் இந்த சிக்கல் தீர்ந்து கட்சியாளர்கள் ஒரு ஆதாயம், நன்மை இதெல்லாம் நடக்கப் போகிறது. 3ஆம் தேதியே உங்கள் புதன் பகவான் அங்கே வந்து விடுகிறார் 9ஆம் இடத்துக்கு. தெய்வ அனுகூலம், பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்குது. நண்பர்கள், தாய்மாமன் உறவெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இந்த மாதம் என்பது பார்த்தோம்னாக்கா ஒரு பிரமாதமாகவும் நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதாகவும் இருப்பதால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.